ஏம்மா என்னல சின்ன தோற கையில பட்டுச்சேல மாதிரி இருக்கு. ஏம்மா உனக்கு தான் எடுத்துட்டு வந்தேன், வாங்கிக்க. நல்ல அளவோல இருக்க. விலை எவ்வளவு? இதுக்கு விலை 3000 ரூபாய். ஆனா என் பொண்டாட்டி கேட்டான்னா 3000 சொல்லிடாது. என்ன 300 ரூபா, 300 ரூபான்னு மட்டும் சொல்லு. என்ன அப்படியே மக்களே? மூச்சு விட மாட்டேன்னா உன் பொண்டாட்டிட்ட. ஏம்மா உனக்கு பிடிச்சிருக்கா? நல்ல பிடிச்சிருக்கு. ஏம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, என் பொண்டாட்டில மூச்சு விட்டுறாத. எப்பா எங்க அம்மைய சமாளிச்சாச்சு, அடுத்தால என் பொண்டாட்டி அழகா இருக்க பட்டு. உனக்கு தான் சின்ன பொண்ணு. எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபாய். 3000 பாரு, எங்க அம்மா கேட்டான்னு வச்சுக்கோ, வெறும் 300 ரூபான்னு சொல்லினா வாய விட்டுறாத. அது எப்படி சொல்லுவேனா? 300 ரூபான்னு சொல்லுவேன். எங்க உங்களுக்கு பிடிச்ச பாறை துண்டு குழம்பு வச்சு வச்சிருக்கேன், வாங்க போவோம். எங்க கூட ஒரு பொரிச்சு மீன் வைக்கட்டுமா? வேண்டாமா, இதே போதும். சின்ன பொண்ணு சாப்பிட்டு இருக்காம்ல, இந்த போனை எடுத்து முதல்ல ஸ்பீக்கர்ல போடு. லே சின்ன துறை, நான் தான் மணி பேசுறேன். சொல்லு மணி. ஏய், நீ காலையில 2 புடவை 1000 ரூபாய்க்கு எடுத்தேன்னு சொன்னில்ல, அது எந்த கடையில எடுத்த? அவளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. அவெல்லாம் ஒரு பொம்பளையா? யார பத்தில திட்டிட்டு கிடக்கா? பேரவென்ன எப்ப பார்த்தாலும் மாமியால பத்தியும் புருஷனை பத்தியும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கா எல்லார்கிட்டையும். நானா இருக்கேனா இது வரைக்கும் என் மாமியால பத்தி என் வீட்டுக்காரரை பத்தி ஒரு வார்த்தை வெளியில சொல்லிருப்பானா? பாத்தியம்மா என் பொண்டாட்டியோட நல்ல மனுஷன். ஆமல, என் மருமோ என்ன தங்கமா நம்மள விட்டு கொடுக்காம பேசியா? என் மாமியார் கல்வி மாதிரி ஒரு குடும்பக்காரியா எங்கேயுமே பார்க்க முடியாது. நானும் அவ கூட கடந்து சீரழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல, நம்மளை பத்தி எதுவும் தப்பா சொல்லல. யாரு? என் வீட்டுக்காரனா? அவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணம், ஒரு பொண்டாட்டி வேற. ஆத்தாக்காரி என்ன சொன்னாலும் சிஞ்சங்கடிக்கத்தான் லாய்க்கு அந்த ஆளு. இவ்வளவு இருந்தும் ஒரு நாள் ஒரு பொழுது வீட்டுல உள்ள விஷயத்தை பத்தி வெளியில சொல்லிருப்பனா? என் இடத்துல வேற விளாது இருந்தான்னு வையன், என் மாமியாக்காரி வரத்துக்கும் என் புருஷன் இருக்க இருப்புக்கும் வீடு விடா போய் புறம் பேசிட்டு வருவாள். நான் ஒருத்தட்ட ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் என் மாமியால பத்தி என் புருஷனை பத்தியே சொன்னதே கிடையாது. மூச்சு விட்டுருப்பானா? சரி, நான் பிறகு பேசியேனே, என் மாமியாக்காரி இப்ப சுவார் பொங்கலியான சண்டைக்கு வந்துருவா. எத்தே